மழையுண்டு வெயிலுண்டு மாறி வரும் வானிலை, உறவுண்டு பிரிவுண்டு வாழ்க்கையின் சூழ்நிலை. உன்னை விட்டு விடை பெற்று எல்லாமே போனாலும் உடல் தொட்டு உடன் வரும் உன்னிழலே நிலை, உன்னிழலே நிலை. பரிகாச பூமியில் யாவும் நிழல், நிழல் நிழல் நிழல். ஓசை நிழல் இன்னிசையின் திரள், ஒளி விளக்கின் நிழல் என்றுமே இருள். ஓசை நிழல் இன்னிசையின் திரள், ஒளி விளக்கின் நிழல் என்றுமே இருள். ஆசை நிழல் அது ஆழக்கடல், ஆசை நிழல் அது ஆழக்கடல். அலையின் நிழல் கலையும் நொடி பொழுதி, பிரிவை எழுதும் பனிவிடச் சிதறல். முதுகை துளைக்கும் பார்வையின் கதறல். நிழல் 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 நிழல். எந்த ஊரு? இதே ஊர்தான். சென்னை தானா? அப்போ வசதியா போச்சு. என் வாளு, இதுக்கு தான் 1 hour பர்மிஷன் கேட்டியா? என் ஆள் எப்படின்னு இப்பயாவது தெரிஞ்சுக்கோ. அவன் லாயரு, அதனாலதான் கண்டுபிடிச்சிட்டான். என்கிட்ட விட என்ன நடக்குதுன்னு பாப்போம். இன்னைக்கு ரஞ்சினி ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க, தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். எனக்காக இப்போ ஒன்று செய் பாட்டி. என்னடா? ரஞ்சினி ஆபீஸ் வரையும் போயிட்டு வா. ஒரு வயசான கிழவியே என்ன வேலை பண்ண சொல்றான் இவன். என்ன பண்றது, பேரன் ஆயிட்டான். இந்த அட்மாஸ்பியர் உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன், எனக்கு பிடிச்சிருக்கே. எனக்கு என்னமோ ஹோமுக்கு வந்தாலும் ஒரு மாதிரியா இருக்கு. ஹைஃபை லுக் இல்ல, பெரிய ஆம்பியன்ஸ் இல்ல, ஆபீஸ் அட்மாஸ்பியர் இல்ல, கேஃப்டேரியா இல்ல, எதுவுமே இல்ல. இட்ஸ் போரிங் யார். இது ஹோம், பிசினஸ் சென்டர் இல்ல கௌதம். திடீர்னு என்ன தம்பி ரஞ்சினியை பார்க்க வந்திருக்க, என்ன விஷயம்? இல்ல, ஒரே ஒரு காரங்க, அத்தை பொண்ணு வேற, ஒரு கர்ட்டசி கூட மீட் பண்ணவே இல்ல. அதான் ஜஸ்ட் பாத்துட்டு போல வந்த பாட்டி. சரிடா தம்பி, நீ கிளம்பு, நீ கிளம்பு. நம்ம ஒரே ஊரு. சின்ன வயசுல அத்தை வீட்டுல உங்களை பார்த்திருக்கேன், உங்ககிட்ட பேசியிருக்கேன். நீங்க ஃப்ளூட்ல வாசிப்பீங்களாமே, இன்னும் பிராக்டிஸ் பண்றீங்களா? படத்துல மெயின் ட்ராக்கே வாசிக்கிறேன். நான் உங்களை தேடி வரல, ஆனா நாம 2 பேரும் சந்திச்சு பேசுறோம். இதான் உங்களுக்கும் எனக்கும்
நிச்சயமா ஒரு பிணைப்பு இருக்கு. என் உள் மனசு சொல்ற மாதிரி நமக்குள்ள ஒரு பந்தம் இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி தெளிவா உங்ககிட்ட நான் எடுத்து சொல்லிட்டேன். மறுபடியும் நீங்க நினைச்சதே பேசிட்டு இருக்கிறது சரியில்லை. எனக்கு கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு. இல்ல, உங்க வேலையை நீங்க பாருங்க. இந்த அம்மாவை தயவு செஞ்சு நீங்க மறந்துட வேண்டாம். உங்களை பார்த்ததுமே என் இதய துடிப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அது உங்க தனிப்பட்ட எண்ணம் அப்படி இருக்கலாம், ஆனா அது உண்மை இல்லை. எனக்கு ஒரு அவசரமா ஒரு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். நீங்க போங்க, தப்பா நினைக்க வேண்டாம். இது ஒரு தாய்மையோட ஆதங்கம். தம்பி, பார்த்து போங்க, டென்ஷன்லாம் வேண்டாம். ஹலோ, சொல்லுங்க. சார், நான் உமா பேசுறேன். நம்ம மீட்டிங்க்கு தான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் 20 மினிட்ஸ்ல வந்துருவேன். நம்ம மீட்டிங் இப்போ இல்லை. யூ நீட் நாட் கம். சார், நேத்து தான் அர்ஜென்ட் மீட்டிங் சொன்னீங்களே. இப்போ நான் சொல்றேன், சொன்னா புரிஞ்சுக்கோங்க. மீட்டிங் இப்போ இல்லை, ஓகே? இந்த புகை உங்களுக்கு மட்டும் இல்ல, சுத்தி உள்ள எல்லாருக்கும் பகை. இன்றே நிறுத்துங்கள். இப்பவே நிறுத்துங்க. பேராண்டி, டேய் எழுந்திருச்சு உட்கார். ஏண்டா பாட்டி வந்திருக்கேன்டா, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்போ உம்முன்னு இருக்க? இப்ப என்ன வேணும் பாட்டி உனக்கு? சும்மா இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிற. நான் எப்படியோ போறேன், விடு. உனக்காக தானடா அந்த கௌதம் கிட்ட போய் பேசினேன். கிழிச்ச. ஏண்டா ஆனந்தா, பாட்டி ஏண்டா இப்படி திட்டுற? ஒருவேளை ஒழுங்கா செய்யறியா நீ? எல்லாத்தையும் சொதப்பி வச்சிருக்க. அப்படி நான் என்னதான்டா பண்ணேன்? காலையில இருந்து நீ சரியா பேசல, சாப்பிடல. என்னடா என் மேல கோபம்? பாட்டி, என் மேலதான் எனக்கு கோபம். கொஞ்சம் சும்மா இருக்கியா? சொன்னா தானேடா அடுத்த முறை திருத்திக்க முடியும். இன்னொரு முறை வேற அந்த கௌதம் கிட்ட நீ பேசுவியா? ரஞ்சனிக்கு ஃப்ளூட் பிடிக்கும்னு நீ லீட் கொடுத்த மாதிரி. பாட்டி, எல்லாத்தையும் நீயே கூட இருந்து நடத்தி வச்சிரு. எனக்கும் நிம்மதியா போகும். என்னடா இது? இது ஒரு தப்பா? பாட்டி ஒரு அப்பா வீடா பேரா? அதுதான் பிரச்சனையே. இப்ப அவன் என்கிட்டயே டியூஷன் வர்றானா. அவன் கேக்குறான் ஃப்ளூட் கத்துக்கணுமா. ஆமா பாட்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவனுக்கு எதுக்கு பாட்டி ஃப்ளூட்டு? அதான் நல்ல வேலை இருக்கு, வீடு இருக்கு, பெரிய ஆபீஸ்ல வேற வேலை பாக்குறான். அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க வேண்டியதானே?
பிடிக்காதுன்னு சொல்றான். ஆனா ஃப்ளூட் கத்துக்கணுமா? டேய் 1000 பேருக்கு சொல்லித்தர, இவனுக்கும் சொல்லித்தாயேண்டா. இதுக்கு ஒரு கோவமா? பாட்டி, அவன் எது கேட்கறான்னு உனக்கு புரியுதா இல்லையா? புரியலையேடா. வளர மட்டும் நல்லா தெரியும், இதெல்லாம் தெரியாது. அவன் ரஞ்சனிக்காக கேட்கறான் பாட்டி. இது உனக்கு புரியலையா? அது எனக்கு புரியுதுடா. அதுக்கு நீ ஏன் தவிக்கிற? அதான்டா எனக்கு புரியல. ஆனந்தா, உனக்கு ஏதாவது புரியுதா? பாட்டி, வெறுப்ப கிளப்பாத பாட்டி. நான் கிளம்புறேன் பாட்டி. ரஞ்சினி, என்ன ரஞ்சினி லேட்டு? கோயிலுக்கு போயிருந்தேன். ஏய், நெத்தியில விபூதியும் இல்ல குங்குமமும் இல்ல. வச்சுக்கல. இது ஒரு தப்பா? அது சரி, ஏன் நீ ரொம்ப டல்லா இருக்க? கௌதம் மீட் பண்ண வந்தான், அதான் காரணம். என்ன ரஞ்சினி, உண்மையாவா? கௌதம் எதுக்குடி டென்ஷன்? அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே உன் மேல அஃபெக்ஷன் ஜாஸ்தி. விடு, ஆட்டோமேட்டிக்கா அவனே போயிடுவான். ஏய், பேரண்ட்ஸ்க்காக வாழ போறேன்னு சொன்ன, அப்ப அதெல்லாம் பொய்யா? அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல. அதெல்லாம் விடு. கௌதம் என்ன சொன்னா? ப்ரப்போஸ் பண்ணானாடி? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஜஸ்ட் கேஷுவலா பேசினான். ம், சரி, அட்லீஸ்ட் ஃபோன் நம்பராவது தந்தியா? அது எப்படி தந்திருப்பா? ஏய், நீ தரலல்ல? இல்ல. அப்போ இன்னும் நீ ஆனந்தனை தான் நினைச்சிட்டு இருக்க, அப்படித்தானே? அது எப்படி இல்லாம இருக்கும்? வேணானா உடனே ரப்பரை வச்சு அழிச்சுக்க முடியுமா? இது மனசுடி. எனக்கு என்ன நடக்கும்னு நான் எதுவுமே பிளான் பண்ண போறதில்ல. நடக்கிறது நடக்கட்டும். நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஊர்ல இல்லாதப்பதான் செஞ்சீங்க, இப்ப எதுக்கு இந்த வேலை செய்றீங்க? வேலை செய்யாம சும்மா இருக்க முடியாது. சரி சரி செய்யுங்க. நான் சொல்லி நீங்க கேட்கவா போறீங்க? சரி, 4 நாள்ல என்ன விசேஷம்? நான் ஊர்ல இல்லாதப்ப என்ன பண்ணீங்க? 2 விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ஒன்னு, மெயின் ரோடு வழியா கோயிலுக்கு போனேன்.
அப்போ ஒரு பையனை பார்த்தேன். அட, ஐயோ ஐயோ. என்னப்பா என்னாச்சு? ஏந்திரு, வா ஏந்திரு. உன் பேரு என்னப்பா? மண்டமல கண்ணு. ஐயோ பாவம், மனநல பாதிக்கப்பட்ட பையன் போல இருக்கு. உலகம் உங்களுக்கு மறுப்பு சொல்லட்டும், ஆனா உங்களை நீங்களே மறுத்து விடாதீங்க. என்னப்பா சொல்ற நீ? உன்னை பார்த்தா என் புள்ள மாதிரியே இருக்க. உங்களுக்கு யாரை பார்த்தாலும் உங்க பிள்ளையாவே தோணுமா? யாரை பார்த்தாலும் என் பிள்ளையா தோணுதுன்னு எப்பவாவது நான் சொல்லியிருக்கேனா? நான் என்ன கேன கிறுக்கியா? யதார்த்தத்தை சொன்னா நீங்க ஏன் கோவப்படுறீங்க? அப்புறம் என்ன, யாரை பார்த்தாலும் என் பிள்ளைன்னு நினைக்கிறதா சொன்னீங்களே. எவ்வளவு மனசுக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னோட தவிப்பு உங்களுக்கு கிண்டலா படுதா? இல்ல ராதாம்மா, நான் சொல்ல வந்ததை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களை காயப்படுத்துறதுக்காக நான் அப்படி பேசல. ரோட்ல நான் பார்த்த பையனை பார்த்ததும் மனோஜ் தம்பியை பார்த்தா வர்ற அதே நினைப்பு எனக்கு வந்துச்சு. மனசு விட்டு பேசலான்னு நினைச்சா ஒருத்தன் வந்து பைத்தியங்கிட்ட உனக்கு என்ன பேச்சுன்னு போன்னு விரட்டி விட்டுட்டான். அப்புறம் ஒரு நாள் எதேச்சியா ரோட்ல வர்ற மனோஜை பார்த்தேன், பேசினேன். பாருங்க, நான் உங்களை தேடி வரல, ஆனா நாம 2 பேரும் சந்திச்சு பேசுறோம். இதான் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமா ஒரு பிணைப்பு இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி தெளிவா உங்ககிட்ட நான் எடுத்து சொல்லிட்டேன். மறுபடியும் நீங்க நினைச்சதே பேசிட்டு இருக்கிறது சரியில்லை. இந்த அம்மாவை தயவு செஞ்சு நீங்க மறந்துட வேண்டாம். உங்களை பார்த்ததுமே என் இதய துடிப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அது உங்க தனிப்பட்ட எண்ணம் அப்படி இருக்கலாம், ஆனா அது உண்மை இல்லை. மனோஜுக்கு நீங்க பேசுனது பிடிக்கல, அப்படித்தானே? ஆமா, மோகன் தம்பி சொன்ன மாதிரி என்ன அம்மான்னு பெருமையா சொல்ல என்ன இருக்கு என்கிட்ட? உங்ககிட்ட அன்பு இருக்கு. ஒரு தாய் கிட்ட பிள்ளைங்க எதிர்பார்க்கிறது அதுதானே. இந்த காலத்துல அன்பை வெளிப்படுத்த கூட பணம் பொருள் தேவைப்படுது. கவலைப்படாதீங்க ராதாம்மா, என் அம்மான்னு உங்களை ஆசையா கொண்டாட உங்க புள்ள கண்டிப்பா வருவான். பாஸ், என்ன வேம்பிலி, நிலைமை எப்படி இருக்கு? இப்போதைக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு பாஸ். பாரதி மிரண்டு போயிருக்கா. அவ சைட்லேருந்து ப்ரெஷர் இல்லை. பாரதி சம்பந்தப்பட்ட யாரையுமே தான் நம்ம விட்டு வைக்கலையே. வக்கீல், அவங்க அப்பன் எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்கோம். ஆனா எல்லாரும் பயந்து இருக்காங்களா இல்ல பதுங்கி இருக்காங்களான்னு பார்ப்போம். எல்லாம் பயத்தில் தான் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது பாஸ். நான் அடிக்கடி சொல்றத மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். எதிரியை எப்பவுமே அண்டர் எஸ்டிமேஷன் பண்ணக்கூடாது. நம்ம மறைஞ்சு தொழில் பண்றோம், அவங்க பத்திரிக்கை போலீஸ்னு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. வேம்புலி யாரு? இதுதான் இப்போ அவங்க டார்கெட். கம்ப்யூட்டர்ல ஒன்ன படமா வரைஞ்சி இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துலயும் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. நீ கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய நேரம் இது. நீ மாட்டினேன்னு வையி, நம்ம எல்லாருக்குமே சிக்கலாயிடும். என்னை எவனும் பிடிக்க முடியாது பாஸ். மொரட்டு துணிச்சல் ரொம்ப ஆபத்தானதியா. நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் ஒரு 10 நாள் நீ சைலண்டா இரு, எந்த ஆக்டிவிட்டிஸும் வேணாம். போலீஸு பரபரப்பா இருந்தா கூட நம்பிடலாம், ஆனா அமைதியா இருந்தா ரொம்ப டேஞ்சர். புரியுதா? 10 நாளா? 10 நாள் என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா பாஸ்? ரொம்ப கஷ்டம் பாஸ். சரி, இந்த கேப்ல சுரேஷ் காணாம தான் போனானா இல்ல செட்டப்பான்னு விசாரிக்கவாது எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க பாஸ். விசாரிக்கிறதுக்கு முன்னால துளசியை வர சொல்லு. முதல்ல அவங்க கிட்ட பேசி பார்ப்போம்.
ஏன்னா துளசி சொல்றத மட்டுமே நம்ப முடியாது. ஆகாஷும் நம்பிக்கைக்குரியவன் தான். இது வரைக்கும் ஒரு சின்ன தப்பு கூட பண்ணது கிடையாது அவன். நீங்க நம்புற அளவுக்கு ஆகாஷ் ஒன்றும் ரொம்ப நம்பிக்கையானவனு எனக்கு தெரியல பாஸ். ஆனா துளசியை நம்பலான்னு எனக்கு தோணுது. உனக்கு என்னமோ ஆகாஷை பிடிக்காமலே போயிடுச்சு. எனக்கு தெரியும் ஆகாஷ் துரோகமே பண்ண மாட்டான். சரி, துளசியை வர சொல்லு. அவன் என்ன வாக்குமூலம் தர்றான்றத பார்க்கலாம். எதுக்கு பாஸ் இவ்வளவு சுத்தி விளையணும்? ஆகாஷ கூப்பிட்டு 4 தட்டு தட்டுனா உண்மை வெளில வரப்போகுது. இதுதான் என் முட்டாள்தனம். முரட்டுத்தனத்தை ஆகாஷ் மேல காட்டணும்னு வையி. ஒரு வேளை அவன் நிஜமாவே தப்பு பண்ணலன்னு வையி, என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சாரிப்பான்னு சொல்லிட வேண்டியதான். படா ஃபூல். இப்ப நம்ம ஆளா இருக்கிறவன் நாளைக்கு நமக்கு எதிரியா மாறிடுவான். ஒன்னு எதிர்த்து நிப்பான், இல்லைன்னா போலீஸ் கிட்ட போயிடுவான். இந்த நிலைமையெல்லாம் நம்ம உருவாக்க கூடாது. ஓகே பாஸ், உங்க இஷ்டம். ஏதோ சரி, வர சொல்லு. சரி, துளசியை வர சொல்றேன். இதுல என்ன குழப்பம் வருது? பாரதி தானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. பாரதி உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட். இதுல வேற என்ன சிக்கல் இருக்கு? பாரதி தான் மேரேஜ் பண்ண போறேன்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் நான் அப்படி நினைக்கல. என்ன சொல்றீங்க? ஆபத்தான எதிரிகள் கூட மோத வேணான்னு நான் பாரதி எச்சரிக்க என்ன ஆண் ஆதிக்கவாதின்னு திட்டிட்டு கொஞ்ச நாள் என்னோட பேசுறதையே கட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஐடியலா இருக்காங்க, யதார்த்தமா இருக்கிறதே இல்லை. பாரதி மேல எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நட்புங்கிற எல்லை வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பாரதிய லைஃப் பார்ட்னரா என்னால் திங்க் பண்ண கூட முடியல. ஒரே குழப்பமாவே இருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல தான் மஞ்சு என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண வந்தாங்க. மஞ்சு கிட்ட எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைச்சிருக்கு. அப்புறம் என்ன, உங்களுக்கு மஞ்சுவை பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க. மஞ்சுவுக்கும் ஓகேனா இதுல வேற என்ன பிரச்சனை இருக்கு? மஞ்சுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. இப்போ நான் மஞ்சுவை ப்ரப்போஸ் பண்ணினா பாரதிக்கு தெரிய வரும். பாரதி என்னை விரும்புறதுனால அவங்க வருத்தப்படலாம் இல்லையா? நிழல் 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 காதல் நிழல் மென் மெழுகில் தணல் கருணை நிழல் ஆழ் மனதின் மடல். காதல் நிழல் மென் மெழுகில் தணல் கருணை நிழல் ஆழ் மனதின் மடல். நட்பின் நிழல் நீளும் விரல் நட்பின் நிழல் உதவ நீளும் விரல் சில நேரங்களில் மனதில் நகக்கீரல்.